ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி அத்தியாயம் 5. குரல் அனிதா காளிராஜ். உன் கள்ள சிரிப்பைக் கண்டு நான் மயங்கி நிற்கும் வேளையில் என்னை தீண்டிச் செல்கிறாயே கண்ணா, உன்னை போன்ற கள்வனை உலகத்தில் எங்கும் கண்டதில்லை. கண்கள் இரண்டும் அவனது முகத்திலேயே நிலைத்திருக்க, இமைக்க மறந்து அவனது புன்னகையை ரசித்து கொண்டிருந்தவளுக்கு அந்த வெண்பற்களும் கன்னக்குழியும் பெரிய விழிகளில் தேங்கியிருந்த கபடமில்லாத சந்தோஷமும் உள்ளே ஏதோ செய்தது. அது என்ன மாதிரியான உணர்வு என்பதை ஆராய்ந்து பார்க்க தோன்றாமல் அவனது புன்னகை முகத்தை மனதில் படம் பிடித்து கொண்டிருந்தாள். 2 சாக்லேட்களையும் உண்டு முடித்ததும் அந்த சிறுமியை தூக்கி கொண்டு அவன் அவளை நோக்கி நடந்து வர, மரத்தின் பின்னே நன்றாக மறைந்து கொண்டாள் அவள். அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுடன் கொஞ்சியபடி அவன் மேல் சாய்ந்திருந்த குழந்தையைக் கண்டு அவளுக்கு பொறாமையாக இருந்தது. ஏன் இப்படி என்று யோசித்து கொண்டிருக்கையிலேயே அருகில் யாரோ வரும் அரவம் உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பினாள். தினமும் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கும் வைகுந்தன் நின்றிருப்பதைக் கண்டு, வைகுந்தண்ணா, நீங்கதானா? பயந்தே போய்விட்டேன் என்று அவள் நிம்மதியாக மூச்சுவிட, நீ ஏனம்மா இங்கே வந்தாய்? ஐயா இருக்கிறாரே, நீ பார்க்கவில்லையா என்று வினவினார். இல்லை அண்ணா, வெளியே கார் இல்லையா? ஒருவேளை அவர் வெளியே எங்கேனும் சென்று விட்டாரோ என்று எண்ணி வந்தேன். அவர்தான் பார்க்கவில்லையே. அது இருக்கட்டும் அண்ணா, அந்த பாப்பா யாருடையது என்று விசாரித்தாள். அந்த பாப்பா இங்கே வேலை செய்யும் தோட்டக்காரரின் மகள். ஸ்ரீமதி ஐயா வீட்டில் இருக்கும் வேலைகளில் பாப்பாவை வர சொல்லி அழைப்பு விடுப்பார். அவள் என்றால் அவருக்கு மிகவும் இஷ்டம் என்று கூறினார். அவரிடம் தலையாட்டிவிட்டு சென்ற காரியத்தையே மறந்து தனது இல்லம் நோக்கி வந்தவள் யோசனையுடன் படுக்கையில் சாய்ந்தாள். அப்படியானால் இயல்பாக மனிதனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை உணர்வுகளும் அவனுக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. வயதானவர்களை மதித்து நடந்து கொள்கிறான். சிறு குழந்தையை கண்டால் கொஞ்சி விளையாடுகிறான், சிரிக்கிறான், சந்தோஷப்படுகிறான். எல்லா உணர்வுகளையும் அழகாகத்தானே வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஏன் ஒரு விஷயத்தில் மட்டும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்? அவனை எண்ணியபடியே உறங்கி, அவனை எண்ணியபடியே உண்டு, மூளை முழுக்க கௌதமை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தாள். மறுநாள் அலுவலகத்தில் நுழையும் போதும் சிந்தனை வயப்பட்ட முகத்துடனே இருந்தாள். லிஃப்டில் தன்னருகே நின்றிருந்த கௌதமை கூட கவனிக்கவில்லை. அவளை கண்டதும் முதலில் எரிச்சல் கொண்டவன், பின் அவள் பார்வை எங்கோ பதிந்திருப்பதை உணர்ந்து மீண்டும் திரும்பி அவளை நோக்கினான். அவள் அப்போதும் கண்டுகொள்ளாததை கண்டு தோலை குலுக்கியபடி திரும்பிக் கொண்டான். லிஃப்டை விட்டு இறங்கியதும் குட் மார்னிங் என கூறி தனக்காக கதவை திறந்த நம்பியிடம் அவன் பதிலுக்கு குட் மார்னிங் கூறுகையில் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தவள் தன் அருகில் நின்றிருந்தவனை நிமிர்ந்து நோக்கினாள். சாரி சார், நான் உங்களை கவனிக்கவே இல்லை என்று கூற, அவனோ ஏளனமாக உதட்டை வளைத்து, உன் கவனம்தான் வேறு எங்கோ யாருடனோ பயணித்து கொண்டிருக்கிறதே. அலுவலகத்திற்குள் நுழையும் போதே இது போன்ற சிந்தனைகளையெல்லாம் கலட்டி வைத்து விட்டே வந்துவிடு. உன் கவனக்குறைவால் என் தொழில் பாதிக்கப்படக்கூடாது பார் என்றவன் தனது நடையை தொடர்ந்து உள்ளே சென்றான். யாருடன் பயணிப்பதை வந்து பார்த்தானாம்? இவனையும் இவனது எதிர்கால வாழ்க்கையையும் பற்றித்தான் யோசித்து கொண்டிருக்க, இந்த பின்லேடனின் பேச்சை பார் என்று எரிச்சல் மண்ட அதே இடத்தில் அவள் நின்றுவிட, சென்ற வேகத்திலேயே திரும்பி வந்தவன் குட் மார்னிங் என்று கூறிவிட்டு சென்றான். குட் மார்னிங் என்று பதிலுக்கு முணுமுணுத்தவள் தனது இருக்கையை நாடி சென்றாள். அன்று அவள் அழகர்சாமியுடன் சைட்டுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் காலை சுமார் 11 மணியளவில் அவருடன் புறப்பட்டு விட்டாள். அங்கே வேலை முடிந்து உணவு இடைவேளையின் போது தந்தை ஃபோன் செய்துவிட, சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கைபேசியில் உரையாடியபடியே நடந்து சென்றாள். எண்ணங்களிலும் நேரிலும் கௌதமை மட்டுமே கண்டு வந்தவளுக்கு தந்தை கௌதம் எப்படி இருக்கிறான் என்று வினவியதும் அவனுக்குள் இருக்கும் நல்ல குணங்களையும் அவனது கெட்ட பழக்கத்தையும் அளந்து கொண்டிருந்தாள். கல்லும் மண்ணும் குவிந்து கிடந்த இடத்தில் சுற்றுமுற்றும் எதையும் கவனிக்காமல் சிரித்து சிரித்து பேசியபடி அவள் நடந்து கொண்டிருந்த வேளை, அருகே இருந்த கட்டிடத்தின் மேல்தளத்தில் செங்கலை குவித்து கொண்டிருந்த பெண் தனது கவனக்குறைவால் செங்கலை கீழே கொட்ட, செங்கல் கற்கள் அனைத்தும் கீழே விழுந்தது. தன் போக்கில் கைபேசியில் நடந்து கொண்டே உரையாடி கொண்டிருந்த நித்யா அதை கவனிக்கவே இல்லை. செங்கல் கற்கள் சிதற ஆரம்பித்து அனைவரும் சத்தமிட்ட வேளை
இருவரையும் கவனித்த கௌதம் வேகமாக ஓடி வந்து நித்யாவின் கைப்பற்றி இழுத்தான். சட்டென அவன் தனது கையை பற்றவும் திகைத்த நித்யா அவன் இழுப்பிற்கு சென்று பின் செங்கல் கற்கள் கீழே விழும் சத்தம் கேட்டு திரும்பி நோக்கினாள். இத்தனை கற்களும் தலைமேல் விழுந்திருந்தால் என்ன ஆவது என்று திகைத்து பின் பயந்து தன்னருகே நின்றிருந்தவனை அவள் நிமிர்ந்து நோக்க அவனோ முழு உக்கிரத்துடன் அவளை நோக்கி கொண்டிருந்தான். வந்து என்று அவள் தொடங்குவதற்குள், அறிவில்லை உனக்கு? அக்கம் பக்கம் பார்த்து நடந்து வர வேண்டும் என்று தெரியாது? என்ன பூங்காவில் நடப்பதாக நினைப்பா உனக்கு? சைட்டுக்குள் கேப் அணிய வேண்டும் என்று தெரியாதா? ஏன் அணியவில்லை? உன்போக்கில் எவனுடனோ ஃபோனில் உரையாடி கொண்டு காலார நடந்து கொண்டிருக்கிறாய். வேலை நடக்கும் இடத்தில் இப்படித்தான் அசட்டையாக இருப்பாயா? நீ எல்லாம் ஏசி அறைக்குள் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஆள். உன்னையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார் பார், அவரை சொல்ல வேண்டும் என்றவன் தொடர்ந்து செங்கலை கீழே தள்ளிய பெண்ணின் புறம் திரும்பி, எத்தனை வருடமாக வேலை பார்க்கிறாய்? இதுபோல் எத்தனை தலைகளை உடைக்க முயற்சித்திருக்கிறாய்? எந்த பெண்ணுக்கும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கமே கிடையாதா? எல்லாரும் ஒரே மாதிரி தானா? இனி கவனத்தை எங்கோ பதித்து கொண்டு இங்கே வந்து வேலைக்கு தடையாக இருக்கும் எவரும் உள்ளே நுழைய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்றவன் அருகே கோபத்தோடு நின்று கொண்டிருக்கும் நித்யாவை கண்டதும் அங்கிள் என்று குரல் கொடுத்தான். அழகர்சாமி வேகமாக முன்னே வந்ததும் அவளிடம் இருந்து பார்வையை விலக்காமல், இனி இது போன்ற ஆட்களையெல்லாம் சைட்டுக்கு அழைத்து வராதீர்கள் என்று கூற கோப மிகுதியில் முகம் சிவந்து விட்டது நித்யாவிற்கு. வாமா போகலாம் என்று அழைத்தவரை கையமர்த்தி விட்டு, ஒரு நிமிடம் அங்கிள் என்றவள் அவன் புறம் திரும்பி, ஆடியாயிற்றா? உங்கள் ருத்ரதாண்டவத்தை முடித்து விட்டீர்களா அல்லது இன்னமும் பாக்கி வைத்திருக்கிறீர்களா? ஒரு சாதாரண விபத்திற்காக ஏன் இப்படி சத்தமிடுகிறீர்கள்? ஆண்களுக்கு மட்டும் கவனக்குறைவே ஏற்படாதா? ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறு செய்ததே இல்லையா? ஏதோ அந்த பெண் தெரியாமல் சிதறவிட்டதற்காக அப்படி திட்டுகிறீர்களே. வேண்டுமென்றே யாரேனும் இப்படி செய்வார்களா? பெண்கள் பெண்கள் என எப்போதும் வெறுப்பை உமிழ்கிறீர்களே. இந்த கட்டிடத்தில் அந்த கட்டிடத்தில் எல்லா இடத்திலும் பாருங்கள். இங்கே வேலை செய்வதில் 50% பேர் பெண்கள்தான். தேவையில்லாமல் பழி சொல்வதை விட்டுவிடுங்கள். முதலில் அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்றவள் தொடர்ந்து, அத்தோடு நான் உணவு இடைவேளையில் இருந்தேன். ஃபோனில் உரையாடி கொண்டிருந்தது என் தந்தை. மற்றபடி இங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த நேரம் முழுவதும் கேப் அணிந்து கொண்டுதான் இருந்தேன். சாதாரண தவறை கத்தி கத்தி பெரிதுபடுத்தி இத்தனை பேரின் முன்னிலையில் அவமானப்படுத்துகிறீர்கள். பெண் என்றாலே எப்போது யாரை ஏமாற்றலாம் என்கிற எண்ணத்தில்தான் திரிவார்கள் என்று நீங்கள் வைத்திருக்கும் கேடுகெட்ட எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்றவள் அவனை திரும்பி பாராமல் நடந்து சென்றாள். கோபம் குறையாமல் அடுத்த சில நிமிடங்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தவளை சூப்பர்மா என்ற அழகர்சாமியின் குரல் நிமிர்ந்து பார்க்க வைத்தது. என்ன அங்கிள் சூப்பர் என்றவளிடம் கௌதமை அதட்டி பேசி கடைசியில் அந்த பெண்ணிடம் அவனை மன்னிப்பு கேட்க வைத்தாயே, அதை சொல்கிறேன் என்றதும், மன்னிப்பு கேட்டாரா என்று திகைத்தவள் பின் தோளை குலுக்கினாள். சரியாக சாப்பிடாமல் சென்று விட்டாயே என்று கடிந்து கொண்டு அவர் அளித்த டீயையும் பண்ணையும் உண்டு முடித்தவள் கை கழுவ எழுந்து சென்றாள். அங்கே கைகளில் டெட்டால் ஹேண்ட் வாஷுடன் 2 கைகளையும் பரபரவென தேய்த்து கழுவி கொண்டிருந்த கௌதமை கண்டவள், இவன் என்ன வெட்டி முறித்தான் என்று இப்படி டெட்டால் ஊற்றி கழுவுகிறான்? இவன் எப்படி போனால் என்ன? அவன் நகர்ந்ததும் செல்லலாம் என்று நினைத்து விலகி நின்றவளுக்கு சட்டென பொறி தட்டியது. அவள் கைப்பற்றி அவன் இழுத்ததும் அவள் திகைத்து அவனை நோக்க, அவனோ அவள் கையை தொட்டதே பாவம் என்பது போல் முகத்தில் ஒரு விதமான அருவருப்புடன் சட்டென விலகி கொண்டான். அப்படியானால் அவளை தொட நேர்ந்து விட்டதால் தான் இந்த டெட்டாலா? சுறுசுறுவென கோபம் ஏற அவன் அருகே சென்றவள், என் கைகளை அவன் பற்றியதால் எனக்கும் தான் அருவருப்பு என்று மனதினுள் கூறிக்கொண்டு அவனை முறைத்தபடியே பாட்டிலை திறந்து முழுவதையும் தன் கைகளில் கொட்டினாள். திடீரென்று அருகே வந்து நின்றவள் கைகளில் மொத்தமாக கொட்டிக்கொள்வதை கண்டு திகைத்தவன் பின் வித்தியாசமாக நோக்கினான். செங்கல்தான் தலையில் படவில்லையே, பின் ஏன் தலையில் அடிபட்டது போல் நடந்து கொள்கிறாய் என்றபடியே தண்ணீரை திருகியவனை கோபத்துடன் முறைத்து, ஏதோ ஆபத் பாந்தவன் போல் காப்பாற்றிவிட்டு இந்த பக்கம் வந்து என் கை பிடித்ததற்காக உங்கள் கைகளை இப்படி சுத்தம் செய்கிறீர்களே,
உங்களுக்கு 1 மடங்கு அருவருப்பென்றால் எனக்கு 1000 மடங்கு. அதனால்தான். ஒரு பாட்டில் எல்லாம் போதாது என்று தன் பின்னால் நின்று கத்திக் கொண்டிருந்தவளை நிமிர்ந்து கண்ணாடியில் நோக்கியவன், உன் கை பற்றியதற்காக நான் என் கையை சுத்தம் செய்கிறேனா? சரிதான். சிமெண்ட் மூட்டைகளை தூக்கி கொண்டு சென்றவருக்கு உதவி செய்தேன். அதனால் சிமெண்ட் கைகளில் ஒட்டி கொண்டு விட்டது. மதிய சாப்பாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதால் கையை சுத்தம் செய்ய வந்தேன். நீயாக எதையோ கற்பனை செய்து கொண்டு 1 பாட்டில் ஹேண்ட் வாஷை வீணாக்கி விட்டாய். மரியாதையாக அதற்கு உண்டான விலையை கொடுத்துவிடு என்று அவன் மிரட்டவும், அசடு வழிந்தாலும் பின் அவனைப் போலவே முறைத்து, ஏன், உங்கள் கம்பெனியில் உங்களது ஏச்சு பேச்சுக்களையும் வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு ஹேண்ட் வாஷை வீணாக்குவதற்கு உரிமை இல்லையா? வேண்டுமானால் என் சம்பளத்தில் பிடித்து கொள்ளுங்கள் என்றவள் வேண்டுமென்றே கைகளில் இருந்த தண்ணீரை அவன் முன்னாலேயே உதறி அவன் ஏய் என்று பற்களை கடிக்கும் முன் ஓடிவிட்டாள். என்ன பிறவி இவள், வந்ததிலிருந்து தொல்லையாக இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டவன் அவன். வாழ்க்கை அதன் போக்கில் சென்று கொண்டிருக்க, நித்யா கௌதமின் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து முழுதாக 1.5 மாதங்கள் முடிந்து விட்டிருந்தது. முன்போல் அல்லாது காலையில் அவளை கண்டால் முகசுளிப்புடன் குட் மார்னிங் சொல்லாது கொஞ்சம் புன்னகையுடனே கூறினான் அவன். அதை கண்டு மயக்கம் வருவது போல் இருக்கிறது அங்கிள் என்று நடிப்பவளை சிரிப்புடன் அதட்டிக் கொண்டிருந்தார் அழகர்சாமி. நித்யாவிற்கும் கௌதமிற்கும் இடையேயான உறவில் நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த வசந்தி இதை கண்டு மகிழ்ச்சியுற்றார். விஸ்வநாதனுக்கு விசா பிரச்சனையால் அவர் இந்தியா திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அவர் தினமும் மகளுக்கு ஃபோன் செய்து உள்ள நிலைமையை விசாரித்து கொண்டுதான் இருந்தார். மற்றபடி தனது குடிப்பழக்கத்தை அவன் விடவும் இல்லை, நித்யாவுடன் சகஜமாக நெருங்கி பழகவும் இல்லை. ஆனால் அதற்கான வாய்ப்பு விரைவிலேயே அவர்களை தேடி வந்தது. நியூயார்க்கில் இருந்தவரை காலை வேளைகளில் அருகே இருக்கும் பூங்காவில் நித்யா ஜாகிங் செய்வதை வழக்கமாக தான் வைத்திருந்தாள். ஆனால் என்று இந்தியா வந்து சேர்ந்தாலோ அப்போது இருந்து அந்த பழக்கத்தை முழுவதுமாக கைவிட்டிருந்தாள். அன்று அலுவலகம் செல்வதற்காக விரைவிலேயே எழுந்துவிட்டவள் கட்டாயம் ஜாகிங் சென்றாக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு டிஷர்ட்டையும் ட்ராக் சூட்டையும் மாட்டிக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். கௌதம் செல்லும் அதே மைதானம்தான். ஆனால் அவன் காலை உடற்பயிற்சிகளை செய்யும் இடம் அவள் அறிந்ததுதான் என்பதால் அவள் அந்த பக்கம் செல்லாமல் வேறுபுறம் சென்று விட்டாள். ஜாகிங் முடிந்து சிறிது நேரம் கண்மூடி அமர்ந்தவள் விழி திறக்கையில் எதிரே இருந்த குளத்தில் தாமரை ஒன்று அழகாக மலர்ந்திருப்பதை கண்டாள். உடனே அதை கையில் தொட வேண்டும் என்கிற ஆர்வம் பிறக்க சுற்றும் முற்றும் நோக்கியவள் அருகே இருந்த குச்சியை எடுத்துக்கொண்டு குளத்தின் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்து எட்டி அதை அருகில் கொண்டு வர முயற்சித்தாள். அந்த மைதானம் முழுவதையும் சுற்றி ஓடி முடித்த கௌதம் என்றும் போல் அல்லாது அன்று மைதானத்தின் மறுபுறம் அமைந்திருந்த பூங்காவிற்கு வந்தான். குட்டி பெண் ஸ்ரீமதி இங்கே செல்ல வேண்டும் என்று அடிக்கடி அடம்பிடிப்பதால் அவளை கூட்டி வருவதற்கு முன் தான் ஒரு முறை அந்த பூங்காவை சுற்றி பார்த்துவிட்டு செல்லலாம் என்ற நோக்குடன் உள்ளே நுழைந்தவன் சுற்றும் முற்றும் பார்வையை திருப்பினான். எதிர்ப்புறத்தில் தாமரை குளத்தில் யாரோ ஒரு பெண் தலையை கவிழ்த்து ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டவன், யார் இவள், லூசாக இருப்பாள் போலும், குளத்தின் உள்ளே விழுந்தால் என்ன ஆவது? அருகில் சென்று எச்சரிக்கை எண்ணி திரும்பியவன் பின் நமக்கென்ன என்பது போல் திரும்பி நடந்தான். பின் மனம் கேட்காமல் திரும்பி அந்த பெண்ணின் அருகே சென்றான். வெகு அருகில் சென்றுவிட்ட பின் அது நித்யாவை போல் தோன்ற புருவம் சுருக்கியபடி நித்யா என்று அழைத்தான். திடீரென்று கௌதம் அவளது பெயர் சொல்லி அதுவும் முதன்முறையாக அழைத்ததும் திகைத்து திரும்பியவள் கால் தடுமாறி குளத்திற்குள்ளேயே விழுந்தாள். ஏ ஏ என்று அவன் குரல் கொடுக்கும் முன் அவள் விழுந்துவிட வேகமாக அருகில் சென்றான். அதற்குள் அந்த குளத்திற்குள் முழுமையாக மூழ்கி ஆடைகள் முழுவதும் தொப்பலாக நனைந்து இலைகளையும் வேர்களையும் தலையில் சுமந்து கொண்டு முழு கோபத்துடன் வெளியே வந்தாள். என்னவோ ஏதோ என்று பதறி அருகே வந்த கௌதம் அவளது இந்த கோலத்தை கண்டு விழுந்து விழுந்து சிரிக்க துவங்கினான். அவன் சிரிப்பதைக் கண்டு இடுப்பில் கை வைத்து அவள் முறைக்க அதில் மேலும் அவனுக்கு சிரிப்பெழுந்தது. கண்களில் நீர் நிறையும் அளவிற்கு கடகடவென சிரித்தபடி அருகே இருந்த பெஞ்சில் அமர்ந்தவனை கண்டு வழக்கம்போல் வியப்பானது அவளுக்கு. அவனது சிரிப்பை கண்டபடியே சில நிமிடங்கள் நின்றிருந்தவள் பின் அவன் அருகே வந்து மண்டியிட்டு அமர்ந்தாள். அப்போதும் விடாமல் அவளது முகத்தை பார்த்து நகைத்து கொண்டிருந்தவனிடம்,
எப்போதும் இப்படியே சிரித்து கொண்டே இருக்கலாம் இல்லையா கௌதம் என்று மெல்லிய குரலில் ஏக்கத்துடன் வினவினாள். அவளது குரலும் அந்த குரலில் இருந்த ஏக்கமும், காலை வெயிலில் ஜொலித்து கொண்டிருந்த அவளது முகமும், அந்த கண்கள் வெளிப்படுத்திய உணர்வையும் கண்டவனின் முகம் ஒரு நொடி இறுகியது. பின் சட்டென எழுந்து அவளை கடந்து நடந்து சென்றான்.